நடேசன், வயது 45, ஒரு வங்கியில் கேஷியராக பணிபுரிகிறார். அரசாங்கம் கொடுத்த அடுக்குமாடி குடியிருப்பில் தன் மனைவி மற்றும் மகளுடன் வசித்து வருகிறார். பணத்திற்கு பஞ்சம் என்றாலும் அவர் ஜாதி வெறியில் பணக்காரர்தான். வங்கிக்கு வரும் மக்களிடம் கூட மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று மக்களை பிரித்து பார்த்துதான் அவர்களிடம் பழகுவார். இந்த நடவடிக்கை மனைவி அன்னபூரணிக்கு துளியும் பிடிக்காது. பலமுறை அவனது நடவடிக்கையை மாற்ற முயன்றும் அவளால் அவனை மாற்ற முடியவில்லை. 3 வருடத்திற்கு ஒருமுறை நடேசனுக்கு வங்கியில் டிரான்ஸ்ஃபர் அளிக்கப்படும். அப்படி இருக்க மகன் கார்த்திக் 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு ஒரு புதிய ஊரில் மீண்டும் டிரான்ஸ்ஃபர் கிடைத்தது. அதனால் நடேசன் தனது வீட்டில் உள்ள பொருட்களை ஒரு லாரியில் ஏற்றிக்கொண்டு அங்கு சென்றார். அங்கே வீட்டிற்கு அருகில் இருந்த பள்ளியில் மகன் கார்த்திக் மற்றும் மகள் யாழினியை பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்தார். மகள் யாழினி, மூர்த்தி சிறியது என்றாலும் கீர்த்தி பெரியது என்று சொல்லுவார்கள். பெரியோர்களின் அந்த பழமொழிக்கு ஏற்ப சிறு வயதிலேயே ஒருவரின் முகத்தை பார்த்து அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை கணித்து விடுவாள். படிப்பில் கெட்டிக்காரி, சிபிஐ ஆக வேண்டும் என்பதுதான் அவளின் மிகப்பெரிய குறிக்கோள். கார்த்திக் மற்றும் யாழினி இருவரும் அன்று புதிய பள்ளி சீருடையை போட்டுக்கொண்டு பள்ளிக்கு சென்றிருந்தனர். அங்கே கார்த்திக் தனது வகுப்பறையில் அமர்ந்திருந்த போது அவனது ஆசிரியர் மாணவர்களுக்கு பாடம் கற்பித்து கொண்டிருந்தார். அப்போது இரட்டை ஜடையுடன் ஸ்கூல் பேக்கை சுமந்தபடி மூச்சிலைக்க, மேடம், மே ஐ கமின் என்று வகுப்பின் வாசலின் முன்பு வந்து நின்றாள் மாணவி சாரதா. சாரதாவை பார்த்தவுடன் கார்த்திக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. உடனே தனது நண்பர்களிடம் சாரதாவை பற்றி விசாரிக்க தொடங்கினான். சாரதா பணக்கார வீட்டு பெண் என்பதால் திருமணம் செய்தால் சாரதாவை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று முடிவே செய்துவிட்டான். அதனால் குறுகிய நாட்களிலேயே அவளிடம் நன்றாக பழகி சிறந்த நண்பனாக மாறினான். சாரதாவிற்கும் அவனை மிகவும் பிடித்திருந்ததால் தன் காதலை அவனிடம் தெரிவித்தாள். இருவருக்கும் இடையேயான நட்பு காதலாக மாறியது அந்த தருணம்தான். கார்த்திக் மற்றும் சாரதா இருவரின் காதலை தெரிந்து கொண்ட மற்ற மாணவர்கள் கார்த்திக்கிடம் வந்து, இது வெறும் இன்ஃபாக்சுவேஷன் தான், இந்த வயசுல எல்லாருக்கும் இது வருவது சகஜம்தான். ஆனால் சாரதா பணக்கார வீட்டு பொண்ணு, நீயோ ஒரு மிடில் கிளாஸ், எப்படி பார்த்தாலும் உன்னால் சாரதாவை திருமணம் செய்ய முடியாது. இந்த காதல் என்பது பள்ளி பருவ காதல்தான், இது பள்ளியிலேயே முடிந்துவிடும் என்று பலரும் அவனை கிண்டல் செய்வது உண்டு. ஆனால் கார்த்திக் அதனை எப்போதும் நெகட்டிவாக எடுத்துக்கொள்ள மாட்டான். அவர்கள் கூறுவதிலும் ஒரு நியாயம் இருக்கிறது என்று அவனுக்கு தோன்றும். அதனால் தன் தந்தை தனக்கு கொடுக்கும் பணத்தை சேமித்து வைத்து அவ்வப்போது சாரதாவிற்கு பிடித்தமான பரிசு பொருட்களை வாங்கி தருவது, அவளை வெளியே அழைத்துச் செல்வது என்று தனது சிறு சிறு செயல்களின் மூலம் தான் அவளின் மீது கொண்டுள்ள காதலை அவளுக்கு தெரியப்படுத்த முயற்சி செய்வான். இருவரும் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு ஒரே கல்லூரியில் சேர்ந்து பொறியியல் படிக்கத் தொடங்கினர். 4 ஆண்டு கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு இருவரும் வேறு வேறு இடங்களில் அலுவலகத்திற்கு சென்று வேலை செய்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென ஒரு நாள் சாரதாவின் தாய்மாமன் அவளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அவளது தாய் பொற்செல்வியிடம் பேசிக்கொண்டிருந்தார். பொற்செல்வி தனது அண்ணனின் மூலம் சாரதாவிற்கு வரம் பார்க்க தொடங்கினாள். அன்று சாரதாவின் தாய்மாமன் தரகர் கொடுத்த ஒரு மாப்பிள்ளை போட்டோவை கொண்டு வந்து அவளது தாயிடம் காட்ட, அந்த பையனை பார்த்ததும் இருவருக்கும் மிகவும் பிடித்து போய்விட்டது. அதனால் அந்த பையனையே சாரதாவிற்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று முடிவும் செய்துவிட்டனர். ஆனால் அப்போது சேகர் தன் மகள் சாரதாவை பார்த்து அவளிடம் மணமகன் புகைப்படத்தை காட்டி அவளின் விருப்பம் என்னவென்று கேட்கத் தொடங்கினார். இப்போது தன் காதலை தன் பெற்றோரிடம் தெரிவிக்காவிட்டால் மீண்டும் வேறு ஒரு மாப்பிள்ளையின் போட்டோவை காட்டி தன்னை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்துவார்கள் என்று நினைத்தவள், அப்பா, நான் கார்த்திக் என்ற ஒரு பையனை ரொம்ப நாளா காதலிக்கிறேன், அவனைதான் திருமணம் செய்ய ஆசைப்படுகிறேன் என்று கூறியதும் அதனை கேட்ட தாய் பொற்செல்வி, உன்னை படிக்க வைத்து வேலைக்கு அனுப்பினது இதுக்குதானா? எவ்வளவு தைரியம் இருந்தால் தெரியாத ஒரு பையனை காதல் செய்கிறேன் என்று எங்களிடமே சொல்லுவ? இனிமே நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், வீட்டோட இரு என்று கூறியதும் சாரதா, அம்மா, இந்த மாப்பிள்ளை பையனை மட்டும் உனக்கு முன்கூட்டியே தெரியுமா? முன்பின் தெரியாத ஒருத்தனை பெற்றோரின் பேச்சை கேட்டு திருமணம் செய்வதை விட
தெரிந்த நன்கு பழகிய ஆணும் பெண்ணும் திருமணம் செய்வதில் என்ன தவறு என்று கேட்டதும் தாய் பொற்செல்விக்கு கோபம் வரவே அதனை பார்த்த சேகர், சரி சரி, 2 பேரும் எதற்கு இப்ப ஆர்கியூ பண்றீங்க என்று கேட்க மனைவி பொற்செல்வி, என்ன பேசுறீங்க? அவ ஏதோ புத்திசாலித்தனமா பேசுறதா நினைச்சு பேசிட்டு இருக்கா. திருமணத்தை பற்றி அவளுக்கு என்ன தெரியும்? ஒருவரை பார்த்து பேசி பழகினால் அவங்கள பத்தி நமக்கு முழுசா தெரிஞ்சிடுமா? இதற்கு மேலும் இவள் அந்த பையனை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று பிடிவாதமா இருந்தா நாள பின்ன பிரச்சனை என்று கண்ணை கசக்கிக்கிட்டு நம்மளை தேடி இங்க வரக்கூடாது என்றதும் சேகர், எதற்கு கோபப்படுற? நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அவ விருப்பம் என்னமோ அதுபடியே அவளுக்கு திருமணம் செய்து வைப்பதுதான் சரி என்று கூறிவிட்டு சாரதாவை பார்த்து, நீ அந்த பையனிடம் பேசி அவங்க அப்பா அம்மாவை நம் வீட்டுக்கு வந்து உன்னை பொண்ணு கேட்க சொல்லுமா என்றான். உடனே சேகரை கட்டி அணைத்தபடி, அப்பா ரொம்ப தேங்க்ஸ்பா என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றாள் சாரதா. அவள் அங்கிருந்து சென்ற பின்பு தாய் பொற்செல்வி, என்னங்க என்ன நீங்க அவள் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுறீங்க? அந்த பையன் யாரு என்ன என்று நமக்கு தெரியுமா? நம்ம ஸ்டேட்டஸுக்கு அவங்க ஒத்து வருவாங்களா? இப்படி எதுவுமே தெரியாம எதுக்கு வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வர சொன்னீங்க என்று கூறியதும் சேகர், நமக்கு இருக்கிறதோ ஒரே பொண்ணு. சின்ன வயசுல இருந்தே அவ ஆசைப்பட்டு எதையும் நான் நிறைவேற்றாம இருந்ததில்ல. அப்படி இருக்க இது அவளுடைய வாழ்க்கை, இது அவ முடிவு. ஒருவேளை நாம் அவளை கட்டாயப்படுத்தி வேறு ஒரு மாப்பிள்ளைக்கு திருமணம் செய்து வைத்தால் அவனுடன் மட்டும் இவ நிம்மதியா வாழ்வா என்று என்ன நிச்சயம் இருக்கு? சரியோ தவறோ அவள் தேர்ந்தெடுத்த வாழ்க்கையா இருக்கட்டும் என்றான். தனது அறைக்கு சென்ற சாரதா அருகில் இருந்த ஜன்னலை திறந்தபடி கார்த்திக்கிடம், எங்க அப்பா அம்மா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல நம்ம கல்யாணத்தை தள்ளி போட வேண்டாம் கார்த்திக். நீ உடனே நம் காதலை பற்றி உங்க வீட்டுல எடுத்து சொல்லு. உங்க அப்பா அம்மாவோட சீக்கிரத்துல என்னை எங்க வீட்டுல வந்து பொண்ணு கேளு என்றதும் கார்த்திக் அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் திக்கி திணறி போனான். ஏனென்றால் அவனது தந்தை நடேசன் ஜாதி வெறி பிடித்தவர். வங்கிக்கு வருபவர்களிடம் தரம் பார்த்து உதவி செய்பவர். தன் தாய் எத்தனையோ முறை அவரின் இத்தகைய செயல் தவறு என்று எடுத்து கூறியும் அதனை ஒரு நாளும் காதில் போட்டுக்கொண்டது கிடையாது. அப்படி இருக்க வேற்று ஜாதி பெண்ணை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் எப்படி அவர் சம்மதிப்பார் என்று பல கேள்விகள் அவனை சூழ ஒரு வழியாக கார்த்திக் ஒரு முடிவுக்கு வந்தான். என்றைக்காவது ஒரு நாள் தன் காதலை தன் வீட்டாரிடம் சொல்லிதானே ஆக வேண்டும். அது ஏன் இன்றாக இருக்கக்கூடாது என்று முடிவு செய்த பின்பு நேராக வீட்டிற்கு சென்றவன் தன் பெற்றோரை பார்த்து தன் காதலை தெரிவிக்க, அதற்கு நடேசன், சின்ன வயசுல இருந்தே என்னோட குறிக்கோளை தெரிஞ்ச பின்பும் கூட எப்படி ஒரு வேற்று ஜாதி பெண்ணை திருமணம் செய்ய நான் சம்மதிப்பேன் என்று நீ நினைக்கிற? ஒரு நாளும் இந்த வீட்டுக்கு வேற ஜாதிக்கார பொண்ணு மருமகளா வர முடியவே முடியாது. எங்க அப்பா எனக்குன்னு விட்டுட்டு போன ஒரே சொத்து இந்த ஜாதி மட்டும்தான். அந்த ஜாதியை இன்னைக்கு உனக்காக நான் தூக்கி எறியணுமா என்றதும் அன்னபூரணி, என்னங்க நீங்க என்றதும், பாரு உன் பிள்ளைகிட்ட சொல்லிரு, அவனுக்கு நான் முக்கியமா இல்ல அந்த பொண்ணு முக்கியமா என்று கோபமாக பேசிவிட்டு அங்கிருந்து மொட்டை மாடிக்கு சென்று விட்டார். அவர் அங்கிருந்து சென்ற பின்பு அன்னபூரணி மகன் கார்த்திக்கின் முகத்தை பாவமாக பார்க்க, நீ அந்த பொண்ணை எத்தனை வருடமாக காதல் செய்கிற என்று கேட்டதும் கார்த்திக், அம்மா 15 வருடம். என்னது 15 வருடமா? என்னடா சொல்ற? இந்த வீட்டில் நானும் தான் இருக்கேன். ஆனா ஒரு நாள் கூட உன் முகத்தில் அந்த காதல் கலைய நான் பார்த்ததே இல்லையே என்று கேட்டதும் கார்த்திக் தனது காதல் கதைக்கு தாய் அன்னபூரணி பச்சை கொடி காட்டிவிட்டாள் என்ற நம்பிக்கையில், அம்மா போன மாதம் உன் பிறந்த நாளுக்கு ஒரு பச்சை நிற பட்டுப்புடவை எடுத்து கொடுத்தேனே, உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டதும் தாய் அன்னபூரணி, அதை எப்படிடா நான் மறப்பேன்? உங்க அப்பா என்னைக்கு எனக்கு பட்டுப்புடவை எடுத்து கொடுத்துருக்கிறாரு? என் புள்ள நீதானே எனக்கு முதலா சம்பாதிச்ச காசுல ஆசைப்பட்டு எனக்கு பட்டுப்புடவை எடுத்து கொடுத்த. அதை எப்படி என்னால மறக்க முடியும் என்று கூறியதும் கார்த்திக், அதை எடுத்து கொடுத்தது நான் இல்ல, சாரதா தான் என்றான். என்னடா சொல்ற? அந்த பொண்ணா?
அந்த பொண்ணு எதற்காக எனக்கு பட்டுப்புடவை வாங்கி தரணும்? அவளுடைய வருங்கால மாமியார் நீ. அந்த எண்ணத்தில் அவள் உனக்கு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்திருக்கலாம் இல்லையா என்றான். பின்பு தனது மொபைலில் இருந்த சாரதாவின் புகைப்படத்தை அவளிடம் காட்டி, அம்மா, இதுதான் உன் மருமக சாரதா, பார்த்து எப்படி இருக்கான்னு சொல்லு என்றான். பார்க்க அந்த மகாலட்சுமி தேவியே வீட்டுக்கு வந்த மாதிரி அப்படி ஒரு அம்சமான பொண்ணுடா. இந்த வீட்டுக்கு மருமகள் என்று ஒருத்தி வந்தா அது அந்த சாரதா பொண்ணுதான் மருமகளா வரணும். அது எப்படிமா முடியும்? அப்பாதான் பிடிவாதமா சாரதாவை கல்யாணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரே என்றதும் அன்னபூரணி. உங்க அப்பாவை சமாளிக்க எனக்கு தெரியும்டா. இந்த வீட்டில் என் பேச்சை மீறி அவரால் என்ன செய்ய முடியும் என்று கூறிவிட்டு வேகமாக மொட்டை மாடிக்கு சென்றாள். அங்கே நடேசன் சிகரெட்டை பற்ற வைத்தபடி வாயினால் புகையை விட்டு கொண்டிருந்தான். அதனை பார்த்த அன்னபூரணி, என்னங்க, நமக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு பையன், அவன் ஆசையை எதுக்காக நாம் தடுக்கணும்? நம்ம காலத்துல தான் மாப்பிள்ளையோட முகத்தை பார்க்காமல் கூட நாம கல்யாணம் செஞ்சுப்போம். அதையே இந்த காலத்துல கடைபிடிக்கணும்னா எப்படிங்க முடியும்? நல்ல பொண்ணு, நல்ல குடும்பம், படிச்சிருக்கா, வேலைக்கு வேற போறா. இதுக்கு மேல இந்த வீட்டு மருமகளுக்கு வேறு என்ன தகுதி வேண்டும் என்று கூறியதும் நடேசன், நீயும் உன் பையனோட கூட்டு சேர்ந்துட்டியா? என்னால முடியாது. உனக்காகவும் உன் பையனுக்காகவும் என்னால என் ஜாதியை விட்டு கொடுக்க முடியாது என்று கூறியதும் அன்னபூரணி, இங்க பாருங்க, அவன் பெற்றோருக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைச்சிருக்கான். அதனாலதான் அவன் காதல் விவகாரத்தை கண்ணியமாக நம்மிடம் தெரிவித்தான். அதை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் உங்கள் ஜாதி வெறியை கட்டிப்பிடித்து கொண்டிருந்தால் நாளை கார்த்திக் நம் பேச்சை மீறி அந்த சாரதா பெண்ணை திருமணம் செய்தால் உங்கள் மானம் மரியாதை எல்லாம் காற்றோடு பறந்து போகும். இது எல்லாம் நமக்கு தேவையா? பிள்ளைகள் நாசுக்கா நம்மிடம் தெரிவிக்கும் போது பிள்ளைகளின் விருப்பம் அறிந்து அவர்களின் வாழ்க்கையை அமைத்து தருவதுதான் பெற்றோரின் கடமை என்று கூறியதும் நடேசன் ஒரு கணம் சிந்திக்கத் தொடங்கினான். இருக்கின்ற கொஞ்ச நஞ்ச மரியாதையையும் இழந்துவிடக் கூடாது என்ற எண்ணம் அவனுக்குள் தோன்றியது. உடனே அன்னபூரணியை பார்த்து, சரி சரி, நாளைக்கே நாம் பெண் கேட்கப் போகலாம். ஆனால் ஒன்று, அந்த வீட்டில் என்னை எல்லாரும் பேச சொல்லி வற்புறுத்தக்கூடாது. நான் எதுவும் பேச மாட்டேன் என்றான். உடனே அன்னபூரணியும் அதனை கேட்டு மறுநாளே தன் மகன் கார்த்திக்கை அழைத்து கொண்டு குடும்பமாக சாரதாவை பெண் கேட்க சென்றனர். அங்கே சாரதாவின் அப்பா சேகர், என் பொண்ணு சின்ன வயதிலிருந்தே எது கேட்டாலும் நான் மறுப்பு சொன்னதில்லை. அப்படி இருக்க இது அவளுடைய வாழ்க்கை. என்னால் எப்படி அதை மறுத்து பேச முடியும் என்று கூறியதும் நடேசன், இனிமே உங்க பொண்ணு எங்க வீட்டு மருமகள் அல்ல, என்னுடைய மகள். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என்று கூறியதும் அன்னபூரணி ஓரக்கண்ணால் சிரிப்புடன் நடேசனை பார்க்க, அன்னபூரணியின் காதில், எதுக்கு ஒரு மாதிரி பார்த்து சிரிக்கிற என்று கேட்டதும், இல்ல, இந்த வீட்டுல யார் கூடவும் பேச மாட்டேன் என்று யாரோ ஒருவர் சொன்னாரே, அது யார் என்றுதான் பார்த்தேன் என்றாள். உடனே நடேசன் தன் கழுத்தில் போட்டிருந்த பட்டுத்துண்டை வைத்து தன் வாயை மூடிக்கொண்டான். பின்பு இரு வீட்டாரும் கார்த்திக் மற்றும் சாரதாவின் திருமணத்திற்கான தாம்பூலத்தட்டை ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொண்டனர். அன்றிலிருந்து சரியாக 2 மாதங்களுக்கு பிறகு இருவருக்கும் ஒரு பெரிய மகாலில் விமர்சையாக திருமணமும் நடந்து முடிந்தது. கார்த்திக்கின் வீடோ சிறியது, அடுக்குமாடி குடியிருப்பு வேற. அரசாங்கம் கொடுத்தது. அதில் கார்த்திக் சாரதாவிற்கு தனி அறை இல்லை என்ற காரணத்திற்காக அன்னபூரணி மகள் யாழினியின் தோழியின் வீட்டிற்கு அருகிலேயே புதிதாக ஒரு வீடு எடுத்து அவர்கள் இருவரையும் அங்கு தனி குடித்தனம் வைத்தாள். அன்னபூரணி அவர்களை தனி குடித்தனம் வைத்ததோடு சரி, பின்பு அவள் கணவன் நடேசன் மற்றும் தன் மகள் யாழினியின் மீது தன் கவனத்தை செலுத்தத் தொடங்கினாள். கார்த்திக்கும் திருமணம் முடிந்த நாளிலிருந்து சரியாக 3 மாதங்கள் வரை சாரதாவின் மீது அன்பின் பாச மழையை பொழிந்து தீர்த்தான். அதன் பிறகு அடிக்கடி பார்ட்டிக்கு செல்வது, நண்பர்களுடன் வெளியே செல்வது, பெண் நண்பர்களின் சகவாசம் என்று அவனது நடவடிக்கைகளில் மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. வாரத்திற்கு 1 முறை என்று மது அருந்திய கார்த்திக் பின்பு வாரம் 7 நாளும் குடிக்கத் தொடங்கினான். வேலைக்கு சரியாக செல்வது கிடையாது. இதனால் அவனது ஆபீஸிலிருந்து அவனை பணி நீக்கம் செய்தனர். பல நாட்கள் தனக்கு வேலை போன விஷயத்தை தன் மனைவி சாரதாவிடம் தெரிவிக்காமல் அவளது ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி அவள் சம்பளத்தை கொண்டு தன் செலவுகளை பூர்த்தி செய்து கொண்டிருந்தான்.
பின்பு சாரதாவின் நகைகளில் பாதி தன் நண்பர்களுடன் உல்லாசமாக செலவு செய்வதற்கும் மீதி பாதியை தன் நண்பன் அருணுக்கும் கடனாக கொடுத்திருந்தான். கார்த்திக்கின் இத்தகைய செயல்கள் எதுவுமே அப்போது சாரதாவிற்கு தெரியாது. அன்று சாரதா அவன் எப்போதும் வீட்டிலேயே இருப்பதை கவனிக்கத் தொடங்கினாள். அவனிடம் அதை பற்றி கேட்டபோது தனக்கு வேலை போனதையும் தான் புதிதாக வேறு ஒரு வேலையை தேடிக்கொண்டிருப்பதாகவும் கூறினான். அதனால் அவளும் அதனை பெரிதுபடுத்தவில்லை. நாளாக நாளாக அவனது நடவடிக்கைகளில் மாற்றத்தை பார்த்த சாரதாவிற்கு கார்த்திக்கின் மேலிருந்த நம்பிக்கை சிறிது சிறிதாக குறையத் தொடங்கியது. கார்த்திக்கிடம் அவனது குடிப்பழக்கத்தை நிறுத்த சொல்லி எத்தனையோ முறை கூறியும் அவன் அவள் பேச்சை கண்டு கொள்வதில்லை. அன்று உறவினரின் திருமணத்திற்கு செல்வதற்காக சாரதா தனது வங்கி லாக்கரில் வைக்கப்பட்டிருந்த தனது நகைகளை எடுப்பதற்காக வங்கிக்கு சென்றிருந்தாள். அங்கே லாக்கர் அறையின் உள்ளே சென்று சாவியை போட்டு லாக்கரின் கதவை திறக்க அங்கே லாக்கருக்குள் எல்லாம் வெற்றிடமாக இருந்தது. அதனை பார்த்த அவளுக்கோ பேரதிர்ச்சி. ஐயையோ, இதில் நாம் வைத்திருந்த நம்முடைய நகைகள் எங்கே என்று பதறியவள் பதட்டத்துடன் வேகமாக சென்று வங்கி மேலாளரிடம் இதை பற்றி கேள்வி கேட்டாள். அதற்கு வங்கி மேலாளர், அது எப்படிமாம், உங்க லாக்கர்ல இருக்கிற உங்க நகைகள் எப்படி காணாமல் போகும் என்று கேட்டுக்கொண்டிருக்க அந்நேரம் பார்த்து மேனேஜரிடம் கையெழுத்து வாங்குவதற்காக உள்ளே வந்த கேஷியர் அவர்கள் பேசியதை கேட்டுவிட்டு சாரதாவின் முகத்தை பார்த்து, 1 மாதத்திற்கு முன்பு உங்கள் கணவர் கார்த்திக் வங்கிக்கு வந்திருந்தார். அவர்தான் லாக்கரில் இருந்த உங்கள் நகையை எடுத்துட்டு போனாரு. அதன் பிறகு அவர் நகையை லாக்கரில் வைக்க வரவே இல்லை என்று கூறியதும் மேனேஜர், ஆமாம், சரியா சொன்னீங்க. அந்த நோட்டை கொஞ்சம் கொடுங்க. அதை பார்த்தால் கார்த்திக் எப்போது எந்த தேதியில் வங்கிக்கு வந்தார் என்று தெளிவாக எல்லாம் தெரிந்துவிடும் என்று கூறியதும் அந்த நோட்டு புத்தகத்தை வாங்கி திறந்து பார்த்தபோது அதில் போன மாதம் 2ஆம் தேதி கார்த்திக் வந்து நகையை எடுத்ததற்கான கையெழுத்து இடப்பட்டிருந்தது. அதனை பார்த்ததும் சாரதாவிற்கு அழுகைதான் வந்தது. ஆனால் என்ன செய்ய, கார்த்திக் அவளது கணவனாகிவிட்டானே. தன் கணவனை மற்றவர் முன்பு விட்டு கொடுக்க முடியாதே என்ற எண்ணத்தில் அவள் எதுவும் பேசாமல் அங்கிருந்து வந்துவிட்டாள். நேராக வீட்டிற்கு வந்தவள் கார்த்திக்கின் சட்டையை பிடித்து தன்னிடம் கேட்காமல் லாக்கரில் வைக்கப்பட்டிருந்த நகையை எதற்காக எடுக்க வேண்டும், அதனை எடுத்து கார்த்திக் என்ன செய்தான் என்ற கேள்விகளை அவனிடம் கேட்க வேண்டும் என்ற கோபத்தில் எரிமலையாய் வீட்டின் கதவை திறந்தாள். ஆனால் அங்கே காலையில் கார்த்திக்காக செய்து வைக்கப்பட்டிருந்த சாப்பாடு தரையில் சிந்தப்பட்டு டேபிளின் மேலே அவன் கை கழுவிய சுவடுகளும் அங்கு இருந்தது. அதனை பார்த்ததும் சாரதாவிற்கு அவன் மேலிருந்த கோபம் இன்னும் சற்று அதிகமானது. இரவு ஊரின் ஓசை அடங்கிய பின்பு அந்த நடுஇரவு வேளையில் 2 மணி அளவில் கார்த்திக் தன் நண்பன் அருண் மற்றும் காரின் பின் இருக்கையில் 2 இளம் பெண்களை கூட்டிக் கொண்டு தன் வீட்டின் வாசற்படியில் இறங்குவதை சாரதா தன் வீட்டு ஜன்னல் வழியாக பார்த்தாள். சாரதாவின் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் கொட்டியது. அருண் ஏற்கனவே மிகவும் மோசமானவன். நண்பனின் மனைவி என்று தெரிந்தும் கூட சாரதாவிடம் 2 முறை தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்திருக்கிறான். இதனை கார்த்திக்கிடம் அவள் எத்தனையோ முறை கூறியும் கூட அவன் அதனை பெரிதுபடுத்தியது கிடையாது. அப்படி இருக்க அந்த நடுஇரவு வேளையில் அருண் மற்றும் அந்த 2 இளம் பெண்களை பார்த்ததும் சாரதாவிற்கு கார்த்திக்கின் மேலிருந்த நம்பிக்கையில் சந்தேகம் வரத் தொடங்கியது. அவன் சட்டையை பிடித்து கேள்வி கேட்க வேண்டும் என்று ஆக்ரோசமாக கதவை திறந்தபோது கார்த்திக் முழுவதுமாக மது அருந்தி இருந்ததால் நிலை தடுமாறி தரையில் கீழே விழுந்தான். பின்பு அவனை எப்படியோ தரதரவென்று இழுத்து கொண்டு வந்து அங்கிருந்த சோஃபாவின் மேல் படுக்க வைத்தாள். அன்று இரவு முழுவதும் சாரதாவிற்கு உறக்கமே இல்லை. அவனின் முகத்தை பார்த்தபடியே தலையில் கை வைத்தபடி தரையில் அமர்ந்திருந்தாள். மறுபக்கம் கார்த்திக்கின் தங்கை யாழினியை பார்த்து அவளது தோழி வைஷ்ணவி, யாழினி, உங்க அண்ணன் கார்த்திக் எத்தனை வருடம் சாரதா அக்காவை காதலித்தார் என்று கேட்டதற்கு யாழினி 15 வருடம், 15 வருட காவிய காதல் என்று கூறினாள். அதை கேட்டதும் வைஷ்ணவி, நல்லா சொன்னப்போ, உங்க அண்ணன் காதல் ஒன்றும் காவிய காதல் அல்ல. 15 வருடம் காதல் செய்தவரா இப்படி ஒரு அழகான மனைவியை வைத்துக்கொண்டு இப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்று கூறியதும் யாழினி, நீ என்ன சொல்ற? உனக்கு எதுவுமே தெரியாதா? உங்க அண்ணன் ஒரு நாள் கூட வீட்டிற்கு மது அருந்தாமல் வருவதே கிடையாது. உங்க அண்ணி பாவம் ஆபீஸுக்கும் போயிட்டு
வீட்டு வேலையையும் பார்த்துட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அந்த கஷ்டத்திலும் கூட உங்க அண்ணனுக்கு விதவிதமா சமைச்சு வச்சுட்டு போனா அது எல்லாத்தையும் தரையில போட்டு தூக்கி எறிய வேண்டியது. சாப்பிட்ட டேபிளில் கை கழுவுறாரு. அது மட்டுமா, உங்க அண்ணி சாரதா அக்கா இருக்காங்களே, அவங்க இப்போ கர்ப்பமா இருக்கிறாங்க. இந்த விஷயம் கூட உங்க அண்ணனுக்கு தெரியாது. ஒரு நாள் அவங்க இந்த சந்தோஷமான விஷயத்தை உங்க அண்ணன் கிட்ட சொல்ல வரும்போது, இது எல்லாம் ஒரு சாப்பாடா? உப்பு, உரப்பு, புளிப்பு என்று எதுவுமே இல்லை. இதுதான் உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா சமைக்க சொல்லி கொடுத்த லட்சணமா என்று கேட்டு அந்த அக்கா மனச புண்படுத்தியதுதான் மிச்சம். அது மட்டுமா செஞ்சாரு? சாப்பாட்டை தரையில் தூக்கி எறிஞ்சு அந்த அக்கா மேல செம்புல இருந்த தண்ணீரை ஊற்றி அவர் செஞ்ச கொடுமை எல்லாம் சொல்லுறதுக்கே வாய் கூசுது. எப்படி அந்த அக்கா உங்க அண்ணனை போய் கல்யாணம் செஞ்சாங்கன்னே தெரியல என்று கேட்டதும் யாழினி, நீ என்ன சொல்ற? சாரதா அண்ணி மாசமா இருக்காங்களா என்று கேட்டதும் வைஷ்ணவி ஆமாம் என்றாள். பின்பு நேராக வீட்டிற்கு சென்ற யாழினி அன்னபூரணியை பார்த்து, அம்மா, நீ அண்ணன் கார்த்திக் கிட்ட ஃபோன்ல பேசுனியா? அண்ணன் இப்போ எப்படி இருக்கான்? அண்ணி எப்படி இருக்காங்க? ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியா என்று கேட்டதும் தாய் அன்னபூரணி, இல்லடி, எனக்கு வீட்டு வேலை செய்யவே நேரம் சரியா இருக்கு. இதுல எங்க உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி நான் பேசுறது என்று கூறியதும் யாழினி, என்னம்மா நீ இப்படி விவரம் புரியாத ஆளாயிருக்கியே? நீ இப்படி அண்ணனை அவன் போக்கில் விட்டா அவன் அப்படியே அவன் பொண்டாட்டி பின்னாடி போயிருவான். பிறகு நீதான் உன் புள்ளையை தேடி கோயில் கோயிலா மடிப்பிச்சை எடுக்கணும். நீயும் அப்பப்ப கார்த்திக் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி நீ எப்படி இருக்க, சாரதா நீ எப்படி இருக்காங்கன்னு கேட்டு அங்கு நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். உன் புள்ளைய உன் கைக்குள்ள வச்சுக்கணும் இல்லையா என்று கேட்டதும் அன்னபூரணி, என்னடி சொல்ற? என்னென்னமோ சொல்றியே, எனக்கு நீ சொல்றது ஒன்றுமே புரியலடி. இங்க பாருமா, முதல்ல அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கே நாம அண்ணன் வீட்டுக்கு வருவதா சொல்லு என்று கூற, உடனே அன்னபூரணியும் தன் மகள் யாழினி சொல்வதும் சரிதான் என்ற எண்ணத்தில் தன் மகன் கார்த்திக்கின் தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டபோது கார்த்திக் அங்கே மது அருந்திவிட்டு உறங்கிக் கொண்டிருந்ததால் அதனை பொருட்படுத்தவில்லை. உடனே யாழினி அன்னபூரணியை பார்த்து, பார்த்தியாமா, நீ எத்தனை முறை அண்ணனுக்கு கால் செஞ்சிருப்ப? ஒரு முறையாவது உன் போனை எடுத்து பார்த்து என்னன்னு கேட்க தோணுச்சா? இதை அப்படியே விட்டால் சரியா வராது. நாளைக்கு நீயும் நானும் கிளம்பி அண்ணன் வீட்டுக்கு போவோம். அங்கே 1 மாதம் அண்ணன் வீட்டிலிருந்து அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுப்போம் என்று கூறியதும் அன்னபூரணிக்கும் மகள் யாழினி கூறுவது சரி என்று தோன்றியதால் இருவரும் மறுநாள் காலை கிளம்பி கார்த்திக்கின் வீட்டிற்கு சென்றனர். சூரிய ஒளி பளீரென்று முகத்தில் பட கண்கள் கூசியபடி தன் கண்களை மெல்லமாக திறக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான் கார்த்திக். அவன் எழுந்து விட்டான் என்பதை தெரிந்து கொண்ட சாரதா கோபமாக அவன் அருகில் செல்ல, யாரோ ஒருவரின் காலிங் பெல் சத்தம் கேட்டு சாரதா கதவை திறந்தபோது அங்கே நாத்தனார் யாழினி மற்றும் மாமியார் அன்னபூரணி கையில் ஒரு பெரிய பையுடன் நின்று கொண்டிருந்தனர். அதனை பார்த்ததும் சாரதாவிற்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. கார்த்திக்கிடம் கேள்வி கேட்பதற்கு இது சரியான நேரம் அல்ல என்பதை புரிந்து கொண்டாள் சாரதா. பின்பு அவர்கள் இருவரையும் வீட்டிற்குள் அழைத்து தண்ணீர் கொடுத்து வரவேற்றாள். வீட்டின் உள்ளே சென்றதும் தன் அண்ணன் சோஃபாவில் படுத்திருந்த தோரணையை பார்த்தவுடன் யாழினிக்கு புரிந்துவிட்டது. அவன் இரவு முழுவதும் எங்கேயோ குடித்துவிட்டு நடு இரவு வேளையில்தான் வீட்டிற்கு வந்திருக்கிறான் என்று. அவனது களைந்த முடியும் அவிழ்த்து விடப்பட்ட சட்டை பட்டனும் வாயின் ஓரத்தில் கொட்டியிருந்த எச்சியையும் பார்த்தே கண்டுபிடித்து விட்டாள் தங்கை யாழினி. பின்பு கார்த்திக், வரதா இருந்தா ஒரு வார்த்தை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இருக்க கூடாதாமா? நான் வந்து உன்னை பஸ் ஸ்டாப்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேனா என்று கேட்டதும் யாழினி, ரொம்ப அக்கறைதான். எத்தனை முறை உனக்கு ஃபோன் பண்ணியிருப்போம் தெரியுமா? ஒரு முறையாவது எடுத்து பேசியிருப்பியா? அதனால தான் நேர்ல கிளம்பி வந்துட்டோம் என்று கூறினாள். மறுநாளில் இருந்து யாழினி தன் அண்ணன் கார்த்திக்கை உளவு பார்க்க தொடங்கினாள். தன் அம்மாவின் முன்பு அவனால் மது அருந்த முடியவில்லை. அதனால் எப்படியாவது தன் தங்கை மற்றும் தாயை மீண்டும் திரும்ப அவர்களின் வீட்டிற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தான் கார்த்திக். அப்போது அன்னபூரணி, கார்த்திக், என்னப்பா, நானும் வந்ததுல இருந்து உன்னை கவனிக்கிறேன். நீ வேலைக்கு போகாமல் வீட்டிலேயே இருக்கியே என்று கேட்டதும் கார்த்திக் பயத்தில் நடுங்கியபடி, எனக்கு இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்திருக்கிறார்கள் என்றதும் தங்கை யாழினி, ஒர்க் ஃப்ரம் ஹோமா?
ஆனா நானும் வந்ததிலிருந்து உன்னை கவனிக்கிறேன். ஒரு நாள் கூட நீ லேப்டாப்ல வேலை செய்து நான் பார்த்ததே இல்லையே என்று கேட்டதும் யாழினியின் பேச்சை சாரதா உற்று நோக்குவதை கவனித்த அன்னபூரணி அதனை சமாளிப்பதற்காக, இவ எப்பவுமே இப்படிதாமா, பெரிய சிபிஐயின் நினப்பு, என்ன சொன்னாலும் ஏதாவது குறுக்கு விசாரணை பண்ணிட்டே இருப்பா என்றாள். அன்று இரவு இதற்கு மேலும் தன்னால் குடிக்காமல் இருக்க முடியாது என்று நினைத்த கார்த்திக் இதற்கு மேலும் பொறுக்க முடியாது என்று தன் நண்பனுடன் வெளியே சென்று விட்டான். அன்று இரவு சாரதா மொட்டை மாடியில் கண்ணீர் சிந்தியபடி நின்று கொண்டிருந்தாள். அதனை பார்த்த யாழினி, ஏன் இந்த நேரத்துல இங்கே நின்று அழுகிறீங்க என்று கேட்டதும் தன் மனதின் பாரத்தை யாரிடமாவது கொட்டி தீர்த்து விட வேண்டும் என்று நினைத்த சாரதாவிற்கு அவளது கேள்வி பதிலாக அமைந்தது. திருமணம் முடிந்து தனி குடித்தனம் வந்த நாளிலிருந்து தனக்கும் தன் கணவனுக்குமான உறவை பற்றி அவளிடம் ஒன்று விடாமல் சொல்லத் தொடங்கினாள். ஆனால் யாழினியோ தன் தோழி வைஷ்ணவியின் மூலம் அங்கு நடப்பதை தான் ஏற்கனவே தெரிந்து கொண்டு விட்டோம் என்பதை தன் அண்ணி சாரதாவின் முன்பு அவள் காட்டிக்கொள்ளாமல் எதுவும் தெரியாதது போல் கேட்டுக்கொண்டிருந்தாள். பிறகு யாழினி, அண்ணி, நீங்க நாளை காலை அண்ணனிடம் வங்கியில் உள்ள உங்கள் நகையை எடுத்து வர சொல்லுங்க என்று கூறியதும் சாரதா, அந்த நகையை தான் உங்க அண்ணன் என்ன செஞ்சாருனே தெரியலையே என்றதும் மீண்டும் யாழினி, அம்மாவின் முன்பு அந்த நகையை வங்கிக்கு சென்று அண்ணனை எடுத்து வர சொல்லுங்க என்று கூறியதும் சாரதாவும் அதற்கு சரி என்றாள். மறுநாள் காலை கார்த்திக் கையில் காஃபி கப்புடன் செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தான். அப்போது யாழினி கண்ணசைக்க சாரதா கார்த்திக்கை பார்த்து, நாளைக்கு என் சித்தப்பா வீட்டு திருமணத்திற்கு போக வேண்டும், அதற்கு என்னுடைய நகைகளை லாக்கரில் இருந்து எடுத்துட்டு வாங்க என்று சொல்லி லாக்கரின் சாவியை அவனிடம் கொண்டு வந்து கொடுத்தாள். அதனை வாங்கியதும் கார்த்திக் தன் மனைவிக்கு தெரியாமல் அவளது நகையை எடுத்து தனது நண்பன் அருணுக்கு கொடுத்தது அப்போதுதான் அவனுக்கு நினைவிற்கே வந்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் திக்கு திணறி போனான். இப்போது என்ன செய்வது? பாதி நகையை நாம் விற்று விட்டோமே. பரவாயில்லை, அதுதான் மீதி நகை அருணிடம் இருக்கிறதே, அந்த நகையை வாங்கி சாரதாவிடம் கொடுத்து விடலாம் என்று நினைத்தான். ஆனால் கார்த்திக்கு அப்போது தெரியாது அருணின் பச்சோந்தித்தனம் என்னவென்று. உடனே தன் பைக்கை எடுத்துக்கொண்டு அருணின் வீட்டிற்கு சென்றவன் அவனை பார்த்து, தன் மனைவி அவள் உறவினர் வீட்டு திருமணத்திற்கு நாளை செல்வதால் நான் உன்னிடம் கொடுத்த அவளது நகைகளை இப்பொழுதே எனக்கு திருப்பிக் கொடு என்று கேட்டதும் அருண், என்ன கார்த்திக், என்ன சொல்ற? யாருடைய நகை என்று கேட்க கார்த்திக், விளையாடாத அருண், எனக்கு இதற்கெல்லாம் இப்போ நேரமில்ல, முதலில் என் மனைவி நகையை கொடு என்று கேட்டதும் மீண்டும் நண்பன் அருண், என்னடா நீ, உன் மனைவி நகையை நான் எப்போ வாங்கினேன் என்று கேட்க கோபத்தில் கார்த்திக் அருணின் சட்டையை பிடிக்க அதனை பார்த்ததும் அருணின் மனைவி, எதற்கு நீங்க என் கணவரின் சட்டையை பிடிக்கிறீங்க என்றதும் அருண் கார்த்திக்கை பார்த்து, முதல்ல சட்டையிலிருந்து கையை எடுடா, நீ குடிச்சிட்டு உன் பொண்டாட்டி நகையை யார்கிட்ட கொடுத்தியோ கொடுத்தவங்கிட்ட போய் கேளு, என் பொண்டாட்டி அப்பவே சொன்னா எதற்காக இவர் கூட எல்லாம் பழக்கம் வச்சுக்கிறீங்கன்னு. ஆனா நான் தான் கேட்கல, ஏதோ நண்பனாச்சேன்னு போனா போகுதேன்னு பழகி தொலைச்சேன். இப்பதானே புரியுது அவ சொன்னதிலையும் ஒரு அர்த்தம் இருக்கு என்று சொல்லி கார்த்திக்கின் நெஞ்சில் கை வைத்தபடி அவனை கீழே தள்ளினான். கீழே விழுந்ததும் அவனுக்கு மனைவி சாரதா சொன்ன வார்த்தைகள்தான் அந்நேரம் நினைவிற்கு வந்தது. உடனே அங்கிருந்து எழுந்தவன் தன் சட்டையை சரி செய்தபடி நேராக தன் வீட்டை நோக்கி சென்றான். அங்கே சாரதா, நகை எங்கே என்று கேட்க கார்த்திக் எதுவும் கூறாமல் மௌனமாக அமர்ந்திருந்தான். பின்பு அன்னபூரணி, கார்த்திக், நகை எங்கப்பா? பைக்கிலே வச்சுட்டு வந்துட்டியா என்ன? ஐயையோ, யாராவது எடுத்துட்டு போனா என்ன ஆகும் என்று பதறியபடி வாசலை நோக்கி ஓடினாள். அதனை பார்த்ததும் கார்த்திக், அம்மா, ஒரு நிமிடம் நில்லு, நகை அங்கு இல்லை என்று கூறியதும் சாரதா மீண்டும், அப்படியென்றால் நீங்கள் வங்கிக்கு போகவில்லையா என்று கேட்க கார்த்திக் இதற்கு மேல் மறைத்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்று நினைத்தவன் தன் மனைவியின் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்தான். உடனே அன்னபூரணி, கார்த்திக், என்ன செய்ற? எதற்காக சாரதாவின் காலில் விழற? முதல்ல எழுந்திரிப்பா என்று கூறியதும் சாரதாவின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தபடி, என்னை மன்னித்து விடு சாரதா, நீ எத்தனையோ முறை என்னிடம் அந்த அருணை பற்றி சொல்லியிருப்ப. ஆனா நான் தான்
உன் பேச்சை கேட்கவில்லை. வங்கியிலிருந்த உன் நகையை நான் தான் அருணுக்கு கடனாக கொடுத்தேன். ஆனால் நான் இன்று அவன் வீடு தேடி சென்று அதனை கேட்டபோது அந்த நகையை அவன் வாங்கவில்லை என்று கூறிவிட்டான். எனக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. நண்பன் என்று நம்பிதான் நான் அவனிடம் நகையை உன்னை கேட்காமல், உன்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவனிடம் கொடுத்தேன். ஆனால் அது எவ்வளவு பெரிய தப்பு என்று அவன் எனக்கு புரிய வைத்து விட்டான். என்னை மன்னித்து விடு என்று அவள் காலை பிடித்து கெஞ்ச, அதனை பார்த்த யாழினி, அண்ணா, முதல்ல எழுந்திரு என்று அவனது தோள்களை பிடித்து தூக்கினாள். கார்த்திக், கவலைப்படாத, உன் நகை எங்கும் போகாது என்று அவனுக்கு ஆறுதல் கூறினாள். மீண்டும் யாழினி, நீ எப்போ உன் நண்பன் அருணுக்கு அண்ணியினுடைய நகையை கொடுத்த அந்த தேதி உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டதும் கார்த்திக், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, போன மாதம் 2ஆம் தேதி என்று கூறியதும் யாழினி, அண்ணி, நாம் இப்போவே இங்கிருந்து சென்று காவல்துறையில் அருணின் மீது புகார் கொடுக்கலாம் என்றாள். அதனை கேட்ட சாரதா, எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் எப்படி அவன் மீது நம்மால் புகார் கொடுக்க முடியும் என்று கேட்க யாழினி, அண்ணி, அது எல்லாம் நாம் அங்கு சென்று பார்த்துக்கலாம். முதலில் நாம் சென்று காவல்துறையில் இது சம்பந்தமாக புகார் கொடுக்கலாம் என்றதும் பின்பு அனைவரும் அங்கிருந்து கிளம்பி காவல்துறைக்கு சென்றனர். அங்கே அருணின் மீது காவல்துறையில் புகார் கொடுக்கப்பட்டது. காவல்துறையினர் நேராக வங்கிக்கு சென்றனர். அங்கே கார்த்திக் குறிப்பிட்ட அந்த தேதியில் அவனுடன் வந்த நபர் யார் என்பதை வங்கியின் சிசிடிவி கேமரா மற்றும் அந்த தெருவில் அமைந்த சிசிடிவி கேமராக்களின் மூலம் அதற்கான ஃபுட்டேஜுகள் எடுக்கப்பட்டது. பின்பு நேராக காவல்துறையினர் கார்த்திக்கின் நண்பன் அருணின் வீட்டிற்கு சென்றனர். அங்கே அருணை பார்த்து, தம்பி, நீ இந்த தம்பியிடமிருந்து இவர் மனைவி நகையை வாங்கினியா என்று கேட்டதற்கு அருண், சார், இவனே ஒரு குடிகாரன், 24 மணி நேரமும் மது மாது என்று இருப்பவன். இவன் பேச்சை கேட்டு என் வீடு தேடி வந்து இவன் மனைவி நகையை வாங்கினேனா என்று கேட்கிறீங்களே என்று கேட்டதும் காவல்துறையினர், அப்படியென்றால் நீ அவரது நகையை வாங்கவில்லையா? இல்லை சார், நான் கார்த்திக் நகையை வாங்கல. அது மட்டுமல்ல, கார்த்திக் எப்போ வங்கியிலிருந்து அந்த நகையை எடுத்தான் என்று கூட எனக்கு தெரியாது சார் என்று கூறியதும் தவளை தன் வாயால் கெடும் என்பது போல அவன் சொன்னதை கேட்டவுடன் காவல்துறையினர் இருவரும் பைக்கில் சென்று வங்கியிலிருந்து நகையை எடுத்துவிட்டு அந்த நகைப்பையை கார்த்திக் அருணிடம் கொடுப்பது போன்றவை ஃபுட்டேஜில் தெளிவாக பதிவாகி இருந்தது. அதனை காவல்துறை அதிகாரி அருணிடம் காண்பிக்க அருணின் முகம் அதனை பார்த்ததும் வியர்த்து கொட்டியது. உடனே காவல்துறை அதிகாரி தன் கையில் இருந்த ப்ரூஃபை வைத்து அருணை கைது செய்தார். பின்பு அவனிடமிருந்து கார்த்திக்கின் மனைவி சாரதாவின் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டு மீண்டும் நகைகள் கார்த்திக்கிடம் ஒப்படைக்கப்பட்டது. நகையை வாங்கிக் கொண்டு நேராக வீட்டிற்கு வந்த கார்த்திக் நகைகளை கொண்டு வந்து தன் தாயிடம் கொடுத்தான். அதனை வாங்கியவள் பூஜை அறையில் சாமியின் முன்பு வைத்து வழிபாடு செய்துவிட்டு அந்த நகையை தன் மருமகள் சாரதாவிடம் கொடுத்தாள். அதனை பார்த்த கார்த்திக் மீண்டும் தன் மனைவி சாரதாவிடம் மன்னிப்பு கேட்டான். அதனை பார்த்ததும் அன்னபூரணி தன் மகள் யாழினியை பார்த்து, இவள் மட்டும் என்னை இங்கு அழைத்து வராவிட்டால் பாவம் சாரதா, நீ செய்த காரியத்தால் அவளால் என்ன செய்திருக்க முடியும்? அவளின் நிலைமை என்னவாகியிருக்கும் என்று கூறியதும் கார்த்திக், எத்தனையோ முறை இந்த பாவப்பட்ட குடியை விட சொல்லி சாரதா என்னிடம் கெஞ்சி இருப்பாள். எடுத்து சொல்லி எனக்கு புரிய வைக்க முயற்சி செய்தாள். ஆனால் அதுதான் சாரதா எனக்கு கிடைத்து விட்டாளே. இனிமேல் எங்களை யார் பிரிக்க இருக்கா? இனிமேல் எப்படி அவளால் என்னை பிரிந்து வேறு ஒருவரை திருமணம் செய்ய முடியும்? இனிமேல் சாரதா எனக்கு மட்டும்தான் என்ற கர்வத்தில்தான் நான் அவள் பேச்சை மீறி நடந்து கொண்டேன். அதன் விளைவு என்னவென்று இப்போது எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது. இனிமேல் ஒரு நாளும் நான் மதுவை தொடமாட்டேன் என்று தன் மனைவியின் மேல் சத்தியம் செய்தான். அதனை பார்த்ததும் சாரதா தன் நாத்தனார் யாழினியை பார்த்து, எனக்கு இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீ மட்டும் இங்கு வராமல் இருந்திருந்தால் என் வாழ்க்கை எனக்கு திரும்ப கிடைத்திருக்காது. உன் யோசனைப்படி நான் நடந்ததால் மட்டும்தான் உன் அண்ணன், என் கணவர், இன்று அவர் நண்பன் அருணை பற்றி நன்கு தெரிந்து கொண்டார். அது மட்டுமல்லாமல் மதுவையும் நிறுத்திவிட்டார். இதற்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டும் என்றால் நான் உனக்குதான் நன்றி சொல்ல வேண்டும் என்று கூறியதும் அதை கேட்ட அன்னபூரணி, சாரதா, என்ன சொல்ற? இதற்கெல்லாம் காரணம் என் மகள் யாழினியா என்று கேட்க, ஆமாம்,
யாழினி கொடுத்த யோசனையால்தான் என் கணவர் எனக்கு திரும்ப கிடைத்திருக்கிறார் என்று கூறியதும் கார்த்திக் தன் தங்கை யாழினியை பார்த்து, நாரதர் கழகம் நன்மையில்தான் முடியும் என்று சொல்லுவார்கள், ஆனால் நாத்தனார் கழகமும் நன்மையில்தான் முடிந்திருக்கிறது என்று கூறியதும் அனைவரும் அவன் பேச்சை கேட்டு அன்பில் மகிழ்ச்சியில் சிரித்து மகிழ்ந்தனர். பொதுவாகவே திருமணம் முடிந்த ஒரு பெண் ஒரு வீட்டிற்கு மருமகளாக செல்லும்போது கணவனின் உடன் பிறந்த சகோதரிகள் தன் அண்ணனோ அல்லது தம்பியோ தவறு செய்யும்போது சகோதரனின் பக்கம்தான் பரிந்து பேசுவார்களே தவிர மருமகளின் பக்கம் இருக்கும் நியாயங்களை தெரிந்தும் ஒரு சிலர் கண்டுகொள்வது கிடையாது. இதனால் சகோதரன் மட்டுமல்ல, சகோதரனின் குடும்பமும் ஒரு கேள்விக்குறியாகும் என்பதை இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்திருப்போம். இந்த கதையில் நாத்தனார் யாழினி தன் அண்ணி சாரதாவை தன் உடன் பிறந்த சகோதரியாக நினைத்ததால்தான் சாரதாவின் பக்கம் இருக்கும் நியாயங்களை புரிந்து கொண்டு அவர்களின் வாழ்க்கையை அவளால் மீட்டெடுக்க முடிந்தது. திருமணத்திற்கு பின் தன் மகனின் நடவடிக்கைகளில் மாற்றங்கள் தெரியும் பட்சத்தில் மகன் செய்யும் தவறுகளை அந்த வீட்டு பெண்கள், அது தாயோ அல்லது சகோதரியோ, அதனை கண்டித்து திருத்த வேண்டுமே தவிர அவர் செய்யும் தவறுகளை தட்டி கொடுத்து ஆதரிக்க கூடாது என்ற கருத்தோடு இன்றைய கதையை நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் உங்களது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய இது போன்ற மற்ற சில கதைகளை டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்கை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நேரம் இருந்தால் மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.